Welcome by all students, viewers and respectable people to my channels. Right, students and viewers, we are in 11th biogeology, 4th lesson. 4th lesson name is organ and organ system in animals. In this lesson, today's section, I would like to teach about anatomy of earthworm. Come to the introductory part. So our important topic is anatomy of earthworm. So மண்புழுவின் உள்ளுறுப்பு அமைப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். Here, the body wall of the earthworm is very moist. மண்புழுவின் உடற்சுவரானது. ஓகே, பாடி வால்னா உடல் சுவர். யாருடைய உடல் சுவர்? எர்த்வோம். ஸோ த பாடி வால் ஆஃப் த எர்த்வோம் இஸ் வெரி மாய்ஸ்ட். மண்புழுவின் உடல் சுவரானது மாய்ஸ்ட், அதாவது மிகவும் ஈரத்தன்மையுடன் இருக்கிறது. தின். ஸோ தின் அப்படின்னா மெல்லியதாக உள்ளது, மென்மையாக உள்ளது. சாஃப்ட், மென்மையானதாக உள்ளது. ஸ்கின்னி, தோல் போன்று காணப்படுகிறது. எலாஸ்டிக், மீள்தன்மை கொண்டதாகவும் அதே சமயத்தில் அண்டு கன்சிஸ்ட் ஆஃப் கியூட்டிக்கிள். ஸோ இதில் கியூட்டிக்கிள் என்ற அமைப்பும் காணப்படுகிறது. ஓகே, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் கியூட்டிக்கிள் கமா எபிடெர்மிஸ். இதில் கியூட்டிக்கிள் இருக்குது, எபிடெர்மிஸ் இருக்குது, மசில்ஸ் தசைகள் இருக்குது, அண்டு சீலோமிக் எபித்தீலியம் உடற்குழி எபித்தீலியம். ஸோ தட் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் body wall of the earthworm. Okay, so the special characteristic features of earthworm body wall is actually moist, thin, soft, skinny, elastic, and also consist of cuticle, epidermis, muscles, and coelomic epithelium. Sometimes this expect 3 marks. Okay, next, the epidermis consists of supporting cells. So in the எபிடெர்மிஸில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பாடி வால் இருக்கக்கூடிய எபிடெர்மிஸில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் செல்ஸ். சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னா ஆதரவு செல்கள் இருக்குது, கமா கிளாண்ட் செல்ஸ், சரிங்களா, சுரப்பு செல்கள் இருக்குது, பேசல் செல்ஸ் அடிப்படை செல்கள் இருக்குது, அண்டு சென்சரி செல்ஸ். ஸோ சென்சரி செல் அப்படின்னா உணர்வு செல்ஸ். இது எல்லாமே அந்த எபிடெர்மிஸில் இருக்குது. Okay, so the epidermis consists of supporting cells, gland cells, basal cells, and sensory cells. Next, another important 3 mark is what is coelom. Okay, coelom is nothing but a spacious cavity, a spacious body cavity called coelom. சரிங்களா, இடைவெளி கொண்ட உடற்குழியே சீலோம் என அழைக்கிறது. ஓகே, எ ஸ்பேசியஸ்னு இடைவெளி, கேப்னு சொல்ல முடியாது. எ ஸ்பேசியஸ் பாடி கேவிட்டி கால்டு சீலோம் இஸ். இந்த சீலோம் எங்கே இருக்குன்னா சீன் பிட்வீன் யாருக்கு இடையில் இருக்குது? அலிமெண்ட்ரி கனால் அண்டு பாடி வால். சரிங்களா, அலிமெண்ட்ரி கனாலுக்கும் பாடி வால். அலிமெண்ட்ரி கனால்னால் உணவு பாதை. ஸோ அலிமெண்ட்ரி கனால் பிகின்ஸ் ஃப்ரம் த மவுத். மவுத்துலேருந்து நம்மளுடைய எக்ஸ்க்ரீட்டிவ் வேஸ்ட் வெளியேறக்கூடிய போர் இருக்கு இல்லைங்களா, ஏனஸ், அது வரைக்கும் கம்ப்ளீட் என்டையர் பார்ட் இஸ் கால்ட் வாட்? அலிமெண்ட்ரி கனால். ஸோ அலிமெண்ட்ரி கனாலுங்கிறது மவுத்தில் தொடங்கி நம்ம ஏனஸ் வரைக்கும். ஸோ கம்ப்ளீட்லி தி ஆர் கன்சிடர்ட் as வாட்? அலிமெண்ட்ரி கனால், உணவு பாதைங்கிற. ஏன்னா வாய்க்குள்ளே போகக்கூடிய மவுத்தில் உள்ள என்ட்ராகக்கூடிய உணவு தான் கடைசியில் வேஸ்ட்டாக வந்து நம்ம மலம் வழியே வெளியே வருது, மலமாக வெளியே வருது ஏனஸ் வழியாக. அந்த மலம்ங்கிறது வேறு ஒன்று மேலே டைஜஸ்டட் ஃபுட்டு தான். அப்போ கம்ப்ளீட்டாக மலத்தை கூட ஃபுட்டில் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. மலம்ங்கிறது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு தான் மலமாக ஃபீகல் மேட்டராக வெளியே வருது. அப்போ எல்லாமே ஃபுட்டு தானே. அப்போ ஸோ அலிமெண்ட்ரி கனால் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் அண்ட் எண்ட் வித் ஏனஸ். ஓகே, அலிமெண்ட்ரி கனால். ஸோ இந்த அலிமெண்ட்ரி கனாலுக்கும் அண்டு பாடி வால், உடல் சுவர்னு சொல்லுவோம். பாடி வால்னா உடல் சுவர். அப்போ உடல் சுவருக்கும் அலிமெண்ட்ரி கனாலுக்கு இடையில ஸோ coelom is present between alimentary canal and body wall. Okay, so this is very important 3 marks. So this is not enough answer, and also you can add some other point also. The coelom contains, so the coelom na உடற்குழின்னு சொல்லுவோம். This coelom contain சீலோமிக் ஃப்ளூயிட். அந்த சீலோம் அப்படிங்கிற அந்த உடற்குழியில், சீலம்ங்கிறது குழி, அந்த சீலோம் அப்படிங்கிற உடற்குழிக்கு உள்ள ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ வாட் இஸ் அ ஃப்ளூயிட் நேம்? சீலோமிக் ஃப்ளூயிட். உள்ளுக்கிற ஃப்ளூயிட் பேர் என்ன? சீலோமிக் ஃப்ளூயிட். சார் உடற்குழி திரவன்னு தமிழ் சொல்லுவோம்.
உடற்குழிக்கு இருக்கிற திரவத்தோட பேர் உடற்குழி திரவம். ஸோ த சீலோம் கண்டைன் சீலோமிக் ஃப்ளூயிட். ஓகே, ஸோ திஸ் சீலோமிக் ஃப்ளூயிட், இந்த உடற்குழி திரவமானது சர்வ் ஆஸ் எ என்னவா ஃபங்க்ஷன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். ஸ்கெலிட்டன்னா எலும்பு, ஹைட்ரோனா வாட்டர், சரிங்களா. ஸ்டாட்டிக்னா அந்த நீர் சமநிலையை ஆதரிக்கக்கூடியது. தமிழ் என்ன சொல்லணும்னா நீர்ம சட்டகமாக அந்த சீலோமிக் ஃப்ளூயிட் ஃபங்க்ஷன் பண்ணுது. இப்போ நம்ம உடம்புல ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெர்டிபிரேட்டில் பேக் போன், நாட் ஓன்லி பேக் போன், கம்ப்ளீட் போன், நம்ம உடம்புக்கிற போன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கெலிட்டன்னு சொல்கிறோம். ஒரு சட்டகம், உடலுக்கு வடிவத்தை தரக்கூடிய ஒரு சட்டகம் அப்படிங்கிறது நம்ம பாடியில் இன்டயர் எண்டோஸ்கெலிட்டான், உள் சட்டகம் வந்து நம்மளுடைய போன்ஸ், சரிங்களா. உள் சட்டகம் போன்ஸ். ஸோ அதே மாதிரி ஸோ எர்த்தோம் இஸ் இன்வெர்டிபிரேட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் எர்த்தோமுங்கிறது முதுகெலும்பு இல்லாத போன்ஸ் இல்லாத ஒரு உயிரி, இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே அதனுடைய மூமெண்ட்டு நிறையா ஃபங்க்ஷனுக்கு பாடியில் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, ஒரு ஸ்ட்ராங் வேணும் இல்லையா. ஸோ அதற்கு பயன்படக்கூடியது சீலோமிக் ஃப்ளூயிட். ஒரு ஃப்ளூயிடே, ஒரு திரவமே அந்த எர்த்வமில் ஒரு போன்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதோ அதே ஃபங்க்ஷனை அந்த எர்த்வமில் சீலோமிக் ஃப்ளூயிட் அதை பண்ணுது. சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து அந்த உடற்குழி திரவம் அப்படிங்கிற சீலோமிக் ஃப்ளூயிட் வந்து எர்த்வமில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல போன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அதே மாதிரி எர்த்வமில் சீலோமிக் ஃப்ளூயிட் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அதனுடைய மூவ்மெண்ட்டு நிறையா ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாடிக்கு ஒரு ஃபிட்னஸை கொடுக்குது, ஸ்ட்ராங்கை கொடுக்குது, சரிங்களா, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால தான் அது வந்து ஃப்ளூயிடாக இருந்தால் கூட, அது ஒரு ஹைட்ரோ, ஒரு நீர்ம நிலையில் இருந்தால் கூட அதை ஸ்கெலிட்டன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ சீலோமிக் ஃப்ளூயிட் சர்வ் ஆஸ் எ ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்கெலிட்டன். இது ஒரு நீர்ம சட்டகமாக செயல்படுகிறது. ஸோ in which the coelomocytes are known as to play a major role in regeneration, immunity, wound healing. So this coelomic fluid contain coelomocyte. இந்த coelomic fluid அப்படிங்கிற உடற்குழி திரவத்துக்குள்ள coelomocyte அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்குது. ஸோ the major functions of that coelomocyte is the major role of this cell is regeneration. Regenerate அப்படின்னா ஸோ restore the lost part, உடலில் இழந்த பகுதிகளை மீண்டும் உருவாக்குதல், சரிங்களா. அது என்ன சொல்லணும்னா உறுப்பு மீட்டல்னு சொல்லுவோம், சரிங்களா. இழப்பு மீட்டல்னு சொல்லுவோம். நம்ம உடலில் ஏதாவது ஒரு பார்ட்ஸை இழந்துட்டோம்னா அதை மறுபடியும் மீண்டும் வளர வைத்தல் அல்லது உருவாக்குறதுக்கு பேர் இழப்பு மீட்டல்னு சொல்லுவோம். யூ டேக் லிசார்டு, உங்களுக்கு லிசார்டு தெரியுங்க, பல்லி. ஸோ பல்லியில் டெய்லை வந்து புரோக்கன் பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்லி டெவலப் their tail within a 10 days or 1 month. ஒரு மாதத்துக்குள்ள என்ன பண்ணிடு அந்த டெய்லை மறுபடியும் ஃபார்ம் பண்ணிடு. இதுக்கு பேர் ரீஜெனரேஷன். ஸோ இதே மாதிரி எர்த்வம்லேயும் coelomocyte cells doing this kind of function. Okay, so coelomocyte doing a regeneration and immunity அப்படின்னா ஸோ எர்த்வமுக்கு ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் சக்தியை கொடுக்கிறது இம்யூனிட்டி. அண்டு wound healing, அதனுடைய எர்த்வமனுடைய பாடியில் ஏதாவது ஹீலிங், அதாவது காயங்கள் ஏற்பட்டால் அந்த காயங்களை சரி செய்யக்கூடிய, ஓகே, க்யூர் தட் ஷோர், அந்த புண்களை சரி செய்யக்கூடிய அமைப்பாகும். wound healingனா காயங்களை சரி செய்தல். ஸோ அந்த காயங்களை சரி செய்யக்கூடிய அமைப்பாகும் இந்த coelomocyte ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ coelomocytes are known to play a major role in regeneration, immunity, wound healing. Okay, so the coelomic fluid of the earthworm is next. What is the characteristic features of coelomic fluid? உடற்குழி திரவத்தின் சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா this coelomic fluid ஆஃப் த எர்த்வமில் காணப்படக்கூடிய coelomic fluid is milky, சரிங்களா, நன்கு வெண்மை நிறம் கொண்டது. ஆல்கலைனா காரத்தன்மை கொண்டது, சரிங்களா, பால் போன்ற நிறமும் காரத்தன்மையும் கொண்டது. which consist of granulocytes or elocytes. ஸோ இந்த coelomic fluidக்குள்ள granulocytes இருக்குது ஆர் elocytes இருக்குது, சரிங்களா, அதுவும் இருக்குது. இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ். granulocytes ஆர் elocytes உள்ள இருக்குது. ஸோ coelomic fluid consist of granulocytes ஆர் elocytes, amoebocytes, mucocytes, leukocytes. These are all maximum preferably come under the
WBC. இதெல்லாம் WBC கீழே வரக்கூடிய மிக குறிப்பிட்ட செல்கள். கிரானுலோசைட் ஆர் ஈலோசைட்ஸ், அமீபோசைட்ஸ், mucocytes, leukocytes. Those kind of cells found inside the coelomic fluid. Okay, so today topic is over. Okay, we will meet next video, next different explanation. Don't skip it. Watch and video. Thank you. Keep watching.